திருநெல்வேலியில் நடைபெறவுள்ள பாரதிய ஜனதா கட்சியின் பூத் கமிட்டி கூட்டத்தில் பங்கேற்க வரும் உள்துறை அமைச்சர் அமித் ஷா பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் வீட்டில் நடைபெறும் தேநீர் விருந்தில் பங்கேற்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் நாகராஜ். நாகராஜ், வணக்கம். தகவல்களை பகிரலாம். மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா இன்று நெல்லையில் நடைபெறக்கூடிய பூத் கமிட்டி மாநாட்டில் பங்கேற்க வருவது அரசியல் விமர்சக மத்தியிலும் அரசியல் பார்வையாளர் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த நிலையில் இன்று வரக்கூடிய அமித் ஷா அவர்களுக்கு இதுவரைக்கும் அவருடைய வருகை திட்டமிடல் நிகழ்ச்சியில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இல்லத்திற்கு வருவதாக நிகழ்ச்சியில் சேர்க்கப்படவில்லை. ஆனாலும் அவர் கேட்டுக்கொண்டதற்கு இணங்க தற்பொழுது அவர் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இல்லத்தில் நடைபெறக்கூடிய தேநீர் விருந்தில் பங்கேற்கிறார் என தகவல் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இந்த தகவலின் அடிப்படையில் இன்று மதியம் தூத்துக்குடிக்கு விமான நிலையத்துக்கு வருபவர் தனி விமானத்தில் வரக்கூடிய அமித் ஷா அவர்கள் அதனைத் தொடர்ந்து அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலமாக நெல்லை வருகிறார். நெல்லை வந்து ஆயுதப்படை மைதானத்தில் அவர் இறங்குகிறார். பின்னர் அங்கிருந்து நேரடியாக பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இல்லத்தில் நடைபெறக்கூடிய தேநீர் விருந்தில் பங்கேற்கிறார். அதிகபட்சமாக ஒரு 20 நிமிடங்கள் வரை அந்த நிகழ்வு நடைபெறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நிகழ்வில் பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகிகள், மூத்த நிர்வாகிகள், முக்கிய பிரமுகர்கள் அனைவரும் கலந்து கொள்ள இருப்பதாகவும் தெரிவித்த தகவல் கிடைத்துள்ளது. அதன் அடிப்படையில் பார்க்கும்பொழுது முன்னாள் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தொடங்கி தமிழிசை சவுந்தரராஜன் மற்றும் பொன் ராதாகிருஷ்ணன் என முக்கிய நிர்வாகிகள் அனைவருமே இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள். அது மட்டுமின்றி இன்னும் பலர் கலந்து கொள்ள இருப்பதாகவும், ஆனால் அவர்கள் பெயர்கள் உறுதியாக வெளியிடப்படவில்லை. இந்த நிலையில் இந்த தேநீர் விருது மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மாநாட்டின் போது வரக்கூடிய 28 சட்டமன்ற தொகுதியில் இருக்கக்கூடிய, அதாவது கன்னியாகுமரி பெருங்கோட்டத்தில் உள்ள கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, விருதுநகர் மற்றும் மதுரை வரை இருக்கக்கூடிய 5 நாடாளுமன்ற தொகுதிகளில் உள்ள 28 சட்டமன்ற தொகுதியை சேர்ந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் சுமார் 60,000 பேரில் இருந்து 1,00,000 பேர் வரை இந்த மாநாட்டில் இன்று மதியம், அதாவது இன்று பிற்பகலில் நடைபெறக்கூடிய அந்த மாநாட்டில் கலந்து கொள்வார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் அந்த பூத் கமிட்டி மாநாடே மிகப்பெரிய அளவில் எதிர்பார்ப்பை உருவாக்கி இருக்கும் நிலையில் அதன் முன்னதாக நடைபெறக்கூடிய இந்த தேநீர் விருந்தில் பல்வேறு முக்கிய ஆலோசனைகள் நடத்தப்படலாம் என்று சொல்லப்படுகிறது. ஏனென்றால் நேற்று நடைபெற்ற தமிழக வெற்றி கழகத்தின் கூட்டம், அதில் கொள்கை எதிரியாக பாஜக இருப்பதாக அவர் குறிப்பிட்டிருந்த நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நயினார் நாகேந்திரன் தற்போது பேட்டியும் தெரிவித்திருக்கிறார். 2 மாநாடு நடத்திவிட்டு உடனடியாக அவர் கொள்கை எதிரி பாரதிய ஜனதா கட்சி என்று எந்த அடிப்படையில் அவர் கூறுகிறார் என்று தெரியவில்லை என்று தெரிவித்திருந்தார். அதிகமான சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிகமான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கொண்ட மிகப்பெரிய கட்சியாக பாரதிய ஜனதா கட்சி இருக்கிறது. அப்படி இருக்க தமிழகத்தில் வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ளும் வகையில் தயாராகுவதற்கான முதல் கட்டப்படியாக இந்த பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் மாநாடு பார்க்கப்படுகிறது. அந்த நிலையில் இன்று வரக்கூடிய இந்த தேநீர் விருந்தும் அதன் தொடர்ந்து நடைபெறக்கூடிய மாநாடும் மிக முக்கியமானதாக அமையும் என்று சொல்லப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி நாகராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.